எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவியும் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய மூவியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி 2-3 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த மைக்ரோசாஃப்டோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ல பெரிய அளவு ரிட்டர்ன்ஸ் இல்லை, அதுவும் இப்போதைக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குளோபலா ஏஐ ஸ்டாக்ஸ்ல செல் பண்றது அப்படிங்கிற அந்த குளோபல் செல் ஆஃப் தொடங்குச்சு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ்ல அதுதான் கன்டினியூ ஆகிட்டு இருக்கு. இது எச்சா எங்க இன்னைக்கு ட்ரிகர் ஆச்சுன்னா இந்த ஆரக்கல் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏஐ டேட்டா சென்டரை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு யூஎஸ் பேங்க் கிட்ட கடன் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அமௌண்ட் தாங்கப்பா, நாங்க இந்த எங்களோட ஏஐ டேட்டா சென்டரை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னு. அது ஆல்ரெடி யூஎஸ் பேங்க்கும் அதுக்கு ஓகே தான் சொல்லி இருந்துச்சு. ஆனால் அந்த மைக்ரோசாஃப்ட் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ட்ரீம் தானே தவிர இன்னைக்கு அதனால பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த யூஎஸ் பேங்க் வந்து இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆரக்கிளுக்கு வந்து ஏஐ டேட்டா எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கு நாங்கள் வந்து காசு தரப்போறது இல்லை அப்படின்னு இந்த யூஎஸ் பேங்க் அனௌன்ஸ் பண்ண உடனேயே நம்மளால் அது நிறுத்த முடியாதுல்ல. உடனே என்ன பண்ணிட்டான், ஆரக்கிள் லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டான். 30,000 பேரோ 3 லட்சம் பேரோ நினைக்கிறேன், நம்ம ஜீரோ சரியா பார்க்கல, நிறைய ஜீரோ வந்துருந்துச்சு. ஓகே, ஸோ லே ஆஃப் பண்ணிட்டு அந்த காசை அங்கே இன்வெஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி லே ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அப்படி ஆரக்கல். ஸோ இதனால வந்து எச்சா இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஎஸ் மார்க்கெட்ல இப்போ செல்லிங் ப்ரெஷருக்குள்ள வருது. இதுதான் யூஎஸ் குளோபல் மார்க்கெட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை. ஏன்னா இந்த ஏஐ பூம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பேசப்பட்டுச்சு. ஏஐ வந்து ஒரு பூம்ல இருக்கு, ஸோ இது இந்த பூம் எப்போ வெடிக்கும்னு தெரியல, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் ரிசல்ட்ல அது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தது பார்த்தோம். ஸோ இந்த ஃபியர் வந்து ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் தொடர்ந்து நிறைய டெக் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு டெக் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இல்லை நாங்கள் ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வர்ற வரைக்கும் இந்த குளோபல் மார்க்கெட்ல இந்த ஏஐ பூம் அல்லது இந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஃபியர் வந்துங்கிறது கன்டினியூ ஆகும். ஸோ அது வரைக்கும் டெக் கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பெரும்பாலும் யூஎஸ் மார்க்கெட்டுகள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதனால யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து உடனடியாக சடனா மேலே ஏறுறது அப்படிங்கிறது சிரமமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா தான் உண்டு. இப்போ இதுதான் குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன். இது போக யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் இப்போ பாசிட்டிவா பார்க்கப்படுறது அப்படிங்கிறது அந்த புது ஃபெட் சேர்மன் கெவினோட அப்பாயின்மெண்ட் எந்த நேரத்தில் நடக்கலாம் அப்படிங்கிறது தான். அவர் வந்தாருன்னா உடனே ரேட் கட் கிடைச்சிடும் அப்படிங்கிற ரேஞ்சஸ் தான் இருக்கிறாங்க. டாலர் அதனால ஸ்ட்ரென்த் ஆகுது, கோல்ட் அண்ட் சில்வர் அதனால தான் ஃபால் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்குமே யூஎஸ் டாலரோட இண்டெக்ஸை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங்காக கோல்டும் சில்வரும் இறங்கத்தான் செய்யும். ஓகே, அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகாம வீக் ஆச்சுன்னா மட்டும்தான் மறுபடியும் கோல்டு அண்ட் சில்வர் ரெக்கவர் ஆகும். ஸோ இல்லைன்னா கோல்டு அண்ட் சில்வர் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்குள்ள தொடர்ந்து கண்டினியூ ஆகும். ஸோ கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது தங்கமயில் ஜுவல்லரியோட விளம்பரத்தில் இல்லை, நீங்க பார்க்க வேண்டியது யூஎஸ் டாலருடைய இண்டெக்ஸை. ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆக கோல்டும் சில்வரும் மறுபடியும் செல்லிங் ப்ரெஷர்ஸ்குள்ள போக ஆரம்பிக்கும். அதை ஞாபகம் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது போக ஆல்ரெடி ஒரு பக்கம் ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிச்சு, கோல்டு அண்ட் சில்வர் இறங்கிச்சு. நாங்க பாத்தியா அப்படின்னு ஒரு கேங்க் இந்த கிரிப்டோ சுத்திட்டு இருந்துச்சு. பிட்காயினும் இறங்கிட்டு இருக்கு, கிரிப்டோ கரன்சிகளுமே டவுன்ஃபால்ல தான் இருக்கு. ஸோ அந்த சைடு வந்து இன்னுமே நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் தான். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ எல்லாமே இருக்கு, என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடக்கத்தான் செய்யும். ஆக்சுவலாக நம்ம நிறைய இடங்களில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லா ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்த வரைக்குமே ஒரு பொருளோட விலை டிமாண்ட்ல இருக்கிற வரைக்கும் அதோட விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அப்படி ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு பொருளோட விலை டிமாண்ட் இருந்துச்சுன்னா அதோட விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஏறிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் என்ன ஆகணும், ஒரு கட்டத்தில் அது பை பண்ண முடியாத உச்ச விலையை அடைஞ்சிரும். அப்படி உச்ச விலையை அடையும் பொழுது பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் நடுவில் மிகப்பெரிய ஒரு கேப் விழுகும். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கேப் கம்மியாகவே ஆகணும், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கேப் ஃபில் ஆகியே ஆகணும். அப்பதான் ட்ரேட் நடக்கும். ஏன்னா இப்போ கோல்டோட விலையுமே சில்வரோட விலையுமே தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பையருக்கு கோல்டை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நடுவில் மிகப்பெரிய கேப் விழுந்துடும். ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் யூஸ்வலாக நடக்கக்கூடியதுதான். இந்த மாதிரி கரெக்ஷன் அப்படிங்கிறது தங்கத்தில் வெளியில மட்டும் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, இந்த கிரிப்டோகளில் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இல்லை, எல்லா பொருட்களுக்குலையுமே இது நடக்கும். வெங்காயம் தக்காளி முதல் கொண்டு இந்த மாதிரி ஒரு பொருளோட விலை உச்சத்தை அடைகிறதும்
அதுக்கப்புறம் கரெக்ஷன் ஆகி அந்த பொருளோட விலை சப்ளை அதிகமாகும் போது மறுபடியும் சாதாரண நபர்கள் வாங்குற விலைக்கு வர்றதும் சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளுக்கே தெரியும், நம்ம ஊர்லேயே ஒரு கட்டத்தில் வெங்காயத்தோட விலை உச்சத்துக்கு போகும்பொழுது தயிர் பச்சடியில் முட்டைக்கோசை அரிஞ்சு போட்டு தயிர் பச்சடின்னு கொடுத்த கேங்கு தான் நம்மெல்லாம். ஸோ இந்த மாதிரி விலை ஏறதும் இறங்குறதும் சகஜம்தான். ஸோ நம்ம எப்பவும் போல ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நகருவோம். வாய்ப்புகள் நடக்கும் பொழுது ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுவோம். மார்க்கெட்டை தெளிவாக ரூல்ஸ் அண்ட் வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து ப்ராப்பராக கையாள கற்றுக்கங்க. ஓகே, மற்றபடி பேனிக்கெல்லாம் ஆக வேண்டியதாவது அங்கிட்டு உழுகுது இங்கிட்டு உழுகுது அப்படின்லாம் இல்லை. அது எப்பவுமே உழுகும், ரெக்கவர் ஆகுது. இதுதான் ஹார்ட்பீட்டே அப்படித்தான் செயல்படும். எடுத்து பார்த்தீங்கனாலே அது சைன் வேவ் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அதனால அது குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா தொழில்களுமே இது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பட்ஜெட்டை பொறுத்த வரைக்குமே என்ன நடந்துச்சுன்னு நேற்று நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பட்ஜெட்டோடைய ஃபால் இருந்து லைட்டாக மார்க்கெட் ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ருப்பி ஸ்ட்ரென்த் ஆனது தான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ருப்பி ஓரளவுக்கு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு, அதில் குழப்பமே கிடையாது. 91.98 99 இருந்தது, இப்போ 91.50 ரேஞ்சுகளுக்கு வந்திருக்கு. ருப்பி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆயிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நைட்டு நம்மளோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஸோ அதில் இந்த எஸ்டிடி ஏற்றுனதுக்கான விளக்கமும் இந்த பட்ஜெட் பற்றின விளக்கமும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நியூஸ் 18 நினைக்கிறேன். ஓகே, நியூஸ் 18 தான் நினைக்கிறேன். அதில் இன்னைக்கு நைட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட விளக்கம் இருக்குது. ஸோ அதுவுமே நிறைய பேர் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன காரணம் இந்த எஸ்டிடிக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ பட்ஜெட்டோட பற்றின விளக்கமும் கேள்வியும் அதில் இருக்கும். ஸோ அதையும் நம்ம இன்னைக்கு ஓரளவுக்கு டைம் கிடச்சிதுன்னா பாருங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஓகே, எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆச்சோ பட்ஜெட்டில் அந்த இண்டஸ்ட்ரீஸ்கெல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, நேற்று ஃபால் சடனாகவும் சர்ப்ரைஸ் நியூஸ்னால இருந்ததுனால இன்னைக்கு நிறைய ஸ்டாக்குகள் டிப்பிங் பை பாட்டம் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க, இந்த டிப் பை இருந்துச்சு. அதனால சில ஸ்டாக்குகள் ரெக்கவர் ஆனதையும் நம்ம பார்த்தோம். மார்க்கெட்டும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆனதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் மறுபடியும் நம்ம ரேலி ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படின்னா இல்லை. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்டான 25,162க்கு கீழே தான் எக்ஸாக்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ இன்னுமே ஒரு டேஞ்சரஸ் ஜோனுக்குள்ள தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நைட்டு பேட்டியை பார்த்துட்டு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் திருப்திகரமாக இருக்காங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணலாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் மார்க்கெட்டை எப்பவும் போல அதோடைய வேல்யூஸில் ஹெட்ஜஸை எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. இங்கே மார்க்கெட்டில் உங்களை யாரும் காப்பாற்ற போகிறது இல்லை. உங்களுடைய டிசிப்ளினும் உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலும் உங்களுடைய பேஷன்ஸ் மட்டும்தான் காப்பாற்றும். ஸோ அதை தெளிவாக மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டை குறை சொல்லி எல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எல்லா வகையான மார்க்கெட்டுகள்லையும் சர்வே ஆகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி அதை கையாளுறீங்க அப்படிங்கிறதான். எப்படி கையாளணும், எப்போ போல வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ரூல்ஸை மறித்து மூவ் பண்ணுங்க. நம்ம வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவை பற்றி பேசுவோம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவை பொறுத்த வரைக்குமே நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா 24,762 பிரைமரி சப்போர்ட் அப்படின்னு பேசியிருந்தோம். அதாவது நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 24,762 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். 24,832 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். அதே மாதிரி 24,938 அப்படிங்கிறது பொசிஷனல் ஹர்டில். அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி சப்போர்ட் அப்படிங்கிறது 25,162 பேசியிருந்தோம். அதே மாதிரி 24,862, 24,962 அண்ட் 25,032 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். இதெல்லாம் தான் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே காலையில் ஓப்பன் ஆனது என்னமோ நியூட்ரல் ஓப்பன் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 24,832 கிராஸ் பண்ணி நேராக போய் பொசிஷன் 24,938 அச்சீவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 24,962 அதை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து பீர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே வந்தாங்க. அப்படி கீழே கொண்டு வரும்பொழுது ரெண்டு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்டை பீர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 862லயே புல்ஸ் மார்க்கெட்டை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணாங்க. மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு, புல்ஸ் மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போனாங்க. ஆனால் பொசிஷன் தாண்ட விடல. எக்ஸாக்டா 24,938 பொசிஷன் ரீச் ஆன உடனே பிஎஸ் அங்கேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே புஷ் பண்ணாங்க. அப்படி புஷ் பண்ண மார்க்கெட்டு நெகட்டிவ் ஓப்பன், அதாவது பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வரல. 24,762 சொல்லக்கூடிய எக்ஸாக்டா அந்த நெகட்டிவ் அந்த பிரைமரி சப்போர்ட்டுக்கு வந்த உடனே புல்ஸ் மார்க்கெட்டை மறுபடியும் டிஃபெண்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டோட லோவே ஆல்மோஸ்ட் அதே தான். மார்க்கெட்டோட லோவே ஆல்மோஸ்ட் 24,758 என்னமோ தான். ஸோ
ஆல்மோஸ்ட் அந்த 24,762 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே பிரைமரி சப்போர்ட் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே ஒன்று தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. பிரைமரி சப்போர்ட்ல மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட்டை மேலே புல்ஸ் கொண்டு போய் பொசிஷன் நடுவில் கிட்டத்தட்ட அது ஒரு 2 hours ஃபைட். பொசிஷன் நடுவில் 24,938 பொசிஷன் நடுவில் டிஃபெண்ட் பண்ணி அப்புறம் அடுத்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 24,962 25,032 கிட்டத்தட்ட 1 hour ஃபைட்ல பீட் பண்ணி அதுக்கப்புறம் மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,162 அச்சீவ் பண்ணாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டோட ஹையே கிட்டத்தட்ட 25,159 60 தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு பெரிய சைக்கிள் பியர் மார்க்கெட்டோடைய அதாவது பிரைமரி சப்போர்ட்டான 24,762 இருந்து மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 25,162 வரைக்கும் ஒரு மார்க்கெட் ஒரு நீண்ட நெடிய பயணம் ஒரு ரெக்கவரி பார்த்தோம். நம்ம இடையில எல்லா இன்ட்ராடே டிஃபென்ஸ் பொசிஷன்லையும் அதோட மார்க்கெட்டோட ஆக்டிவிட்டிகளையும் நம்ம பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓவரால் மூவ். ஓகே, நம்ம திரும்ப சொல்றதா மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் த வேல்யூஸ். மார்க்கெட் ரேண்டமா 24,762 லோ வைக்கிறதோ இல்ல மார்க்கெட் ரேண்டமா போய் 25,162 ரேலி நிற்பாட்டிக்கிறதோ ரேண்டமா நடக்காது. 2 மணி நேரம் 938 25,038 மார்க்கெட் ரேண்டமா சண்டை போடாது. ரெக்கவரி ஆகிற மார்க்கெட்ல யாரும் 938 எக்ஸாக்டா டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் மூவ்ஸ் இன் த வேல்யூஸ். மார்க்கெட் அப்படிங்கிறது வெறும் மேக்ஸ் அண்ட் லாஜிக். ஓகே, மார்க்கெட் அப்படிங்கிறது பியூர் மேக்ஸ் அண்ட் லாஜிக். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் பத்தாது, ஏன்னா அது விரும்பின ஒரு 50% ஆஃப் ஒர்க்கு தான். அந்த வேல்யூஸில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ரூல்ஸில் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இன்னத்த மார்க்கெட்டோடைய மூவ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோடைய க்ளோஸ் தான் கொஞ்சம் த்ரில்லிங்கான க்ளோஸ். 25,149 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு எக்ஸ்பிரி வேற. இவங்க ஓஏ 2 பக்கமே சில இடங்களை கவர் பண்ணி தான் 2 பக்கம் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்த மார்க்கெட்டினுடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே லூப் ஃபார்மேஷன் இருக்கு. 25,162 மையப்படுத்தி லூப் ஃபார்மேஷன் இருக்கு. லூப் அப்படிங்கிறது அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஏரியா. அது 2க்கு நடுவில் தான் மந்த்லி சப்போர்ட் சொல்லக்கூடிய 25,162 அந்த அதை மையப்படுத்தி அந்த லூப் ஃபார்மேஷன் இருக்கு. சரி, 25,232 நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். 25,232 தான் நாளத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அதுதான் மந்த்லி ரெசிஸ்டன்ஸும் கூட. மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே 25,232 தான் நாளத்த மார்க்கெட்ல. ஓகே, ஸோ அதுக்கு மேல பொசிஷனல் கடல் 25,472. அதுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,688 இருக்கு. லூப் ஏரியாவில் 25,162 மந்த்லி சப்போர்ட் இருக்கு. பிரைமரி சப்போர்ட் வந்து 25,058 பிரைமரி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷனல் கடல் 24,938 பொசிஷனல் கடல். அதுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,738 தான். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,262 25,328 இருக்கு. இன்ட்ராடே சப்போர்ட் 25,032 24,958 இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ வேல்யூ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நாளைக்கு லூப் ஏரியா 25,232 25,058 வரைக்கும் லூப் ஏரியா. இந்த லூப் ஏரியாவுக்கு மேலே தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரைமரி சப்போர்ட். ஸோ வேல்யூஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வேல்யூஸில் மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் ஒரு நம்ம பேசிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்தது தான். 2 பேரும் டிஃபென்ஸ் பொசிஷனை வச்சுட்டு அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. பியர்ஸும் டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக் பொசிஷன்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. புல்ஸுமே டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக் பொசிஷனை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னோம்னா மந்த்லி சப்போர்ட் இருக்கு இல்லையா 25,162 அது வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இது 25,150 வரைக்கும் தான் பொசிஷன்ஸ் இருக்குது, அதுவே கம்மி தான். அதுக்கு மேலே பியர் புல்ஸ் ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 25,162 வரைக்கும் மட்டும்தான் டிஃபென்ஸ் பொசிஷன் புல்ஸ் கிட்ட இருக்கு. சரி, பியர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரைமரி சப்போர்ட் நாளைக்கு எக்ஸ்பிரி. ஸோ பிரைமரி சப்போர்ட்டான 25,050 வரைக்கும் தான் அவனும் பொசிஷன் வச்சிருக்கான். அதுக்கு கீழே அவனும் கவர் பண்ணிட்டா. 2 பேருமே டிஃபென்ஸ் மோடில் தான் செயல்படுறாங்க. ஆனால் இது இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலை தான், இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிஎஸ்என் புல்ஸோட மனநிலை தான். நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு சேஞ்ச். இப்போ இருக்கக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தே ஆர் மெயின்டைனிங் தி டிஃபென்ஸ் பொசிஷன். 2 பேர் அட்டாக் பொசிஷன்ஸ் கவர் பண்ணி வச்சிருக்காங்க.
பேங்க் நிஃப்டி, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான மூலையில் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா 58,632 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 58,558 அப்படிங்கிறது பிரைமரி சப்போர்ட்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் 58,232 மந்த்லி சப்போர்ட் 58,232. அதுக்கு மேலே பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 58,888 அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இதுலேயும் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் ஒன்றும் இல்லை. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் இமீடியட்டாக ஆக்சுவலாக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே தான் பிரேக் பண்ணாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, அதாவது பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணி நேராக மந்த்லி சப்போர்ட்டான 58,232 அச்சீவ் பண்ணாங்க. அங்கே ஒரு காமன் நேரம் சண்டை, அதுக்கு கீழே மறுபடியும் பிஎஸ் கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. ஆல்மோஸ்ட் அது கீழே நீங்கள் எந்த ஒரு ஃப்ளோட்டிங் கேண்டலுமே கிடையாது, ஸ்டெபிலைசேஷனே நடக்கல. 58,232 சொல்லக்கூடிய அந்த மந்த்லி சப்போர்ட்ல இருந்து புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் பிரைமரி சப்போர்ட், அதுக்கப்புறம் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், இது ரெண்டு பக்கமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. மத்தியானம் தான் அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 58,632 பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ண உடனேயே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 58,632 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கப்புறம் பியர்ஸ் மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே எக்ஸாக்டாக அந்த பிரைமரி சப்போர்ட்டான 58,558 புல்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி அங்கேருந்து அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸான 58,888 அச்சீவ் பண்ணி மார்க்கெட்டோட ஹையே அதுதான். மார்க்கெட்டோட ஹையே 58,889, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 58,888. ஸோ அங்கேயே தடுத்து நிறுத்தி அங்கிட்டே மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. க்ளோஸ், இது ஃப்ளாட் க்ளோஸ் தான், இந்த சிங்கை விட்டு வெளியே போகல. ஓகே, இங்கேயுமே நீங்கள் அந்த பியர் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 58,888, பியர் சிங்கோட எண்டிங் பாயிண்ட் 58,232, இதுக்குள்ள இந்த ரெண்டு வேல்யூ, இந்த மந்த்லி வேல்யூஸ்குள்ள தான், அந்த சிங்குக்குள்ள தான் கம்ப்ளீட் மூவ் இருந்தது நம்ம பார்க்குறோம். இந்த சிங்குக்குள்ள தான் க்ளோஸும் நடந்திருக்கு. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ட்விஸ்டட் க்ளோஸ் தான், லூப் ஏரியா க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே 58,888 மையப்படுத்தி லூப் ஏரியா ஃபார்ம் ஆயிருக்கு. லூப் ஏரியாங்கிறது 58,932 58,758 இதுக்குள்ள இருக்கக்கூடியது லூப் ஏரியா. ஸோ 58,932 தான் பிரைமரி ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,228 அண்ட் 59,768 அண்டு 58,758 தான் பிரைமரி சப்போர்ட்டு. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 58,232, 57,778, 57,122, இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஓஐ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேயுமே கிட்டத்தட்ட அதே நிலைமை தான். பட்டு இங்கே என்ன பிரச்சனைனா, பியர்ஸோடைய டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் ரெண்டு பேர்த்திட்டையுமே இல்லை. பியர்ஸ் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை புதுசாக கிரியேட் பண்ணலை, பட் புல்ஸ் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த நெகட்டிவ் சிங்கோட எண்ட் பாயிண்ட் 58,888 தாண்ட முடியல. ஸோ புல்ஸ் லாஸ்ட் மினிட்ஸில் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பெருமளவில் கவர் பண்ணியிருக்காங்க. எனிவே டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் ரெண்டு பேர் வச்சிருக்காங்க. பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணல, புல்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்த சிங்கிக்குள்ளே போனாச்சுன்னா தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ண முடியும். லெவல்ஸில் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, எது நடந்தாலும் லெவல்ஸில் மார்க்கெட்டை மூவ் பண்ணுங்கள், எட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வேல்யூஸ் தரவாக இருப்பீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் நம்ம நாளத்தை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பேசலாம். இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய பேட்டி முடிஞ்சால் ஒரு தடவை கேளுங்க. ஸோ அவங்க கொடுக்குற விளக்கம் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்கிறத பொறுத்து நாளത്തെ மார்க்கெட்டில் அது ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது நாளைக்கு எக்ஸ்பிரி, ஏற்கனவே ப்ரீமியம் ஹையாக இருக்குது, பட்ஜெட்டு முக்கியமான ஆக்டிவிட்டியும் முடிஞ்சிருச்சு. உனி அடுத்த முக்கியமான ஆக்டிவிட்டி குளோபலாகவே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோடைய ரிசல்ட்டு அது 5ஆம் தேதி தான் வருது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று எக்ஸ்பிரி, இன்னொன்று வந்து பேட்டி. இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து இந்த அதானி குரூப்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வரும். ஓகே, நாளைக்கு அதானி குரூப்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வரும். அது ஒரு முக்கியமான ஹெவி வெயிட்டு. நாளைக்கு அதானி ரிசல்ட்ஸ் ஏதாவது சொதப்புச்சு அப்படின்னு சொன்னால் அதைய மையப்புள்ளியை வச்சு அங்கிட்டு சென்டராக வச்சு ஒரு சர்க்கிளை வரைவாங்க. ஸோ அதானி ரிசல்ட்ஸையும் நாளைக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க. மற்றெல்லாம் நம்ம நாளைக்கு சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.